வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். இன்னும் சில நாட்கள்ல இந்தியாவில் ரொம்ப முக்கியமான தேர்தல் ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்தியாவில்னு மட்டும் இல்ல, இன்னும் சில உலக நாடுகள்லையும் இந்த வருஷம் தேர்தல் நடக்க இருக்கு. இந்த எலெக்ஷன்ஸ் உலக அளவில் கவனிக்கப்படவும் செய்யும். இந்த எலெக்ஷன்ஸை ஒட்டி சைனா ஒரு வேலையை பார்க்க இருப்பதா ஒரு அலர்ட்டை மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்றதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வர ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து இந்தியாவில் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் தொடங்க இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதியிலிருந்து 7 கட்டங்களா இந்த தேர்தல் நடக்க இருக்கு. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜூன் 4ஆம் தேதி இதற்கான முடிவு அறிவிக்கப்படும். இதுக்காக எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் பெரிய அளவில் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்ததா தென்கொரியாவில் ஏப்ரல் 10ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு அந்த நாட்டோட நேஷனல் அசம்பிளிக்கான தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த வருடத்தோட நவம்பர் மாதத்துல யூஎஸ்ல எலெக்ஷன் நடக்க இருக்கு. இதுல குறிப்பா யூஎஸ் அண்ட் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல்கள் ரொம்பவே முக்கியமா உலக நாடுகளால பார்க்கப்படுது. பிகாஸ் இந்தியா இப்போ வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல ரொம்பவே முக்கியமான இடத்துல இருக்கு. அதே மாதிரி உலக அளவில் யூஎஸ் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. யூஎஸ்ல எடுக்கப்படுற முடிவுகள் கண்டிப்பா உலக அளவில் ஒரு கவனத்தை பெறும். பிகாஸ் இங்க தான் உலகத்தோட மேஜர் டெக் கம்பெனிஸ் இருக்காங்க. அண்ட் அமெரிக்கா தான் இப்போதைக்கு மிகப்பெரிய ஆர்மி பவரையும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை இதுக்கு உதாரணமா சொல்லலாம். அமெரிக்காவில் தற்போதைய பிரசிடென்ட் ஜோ பைடனுக்கும் முன்னாள் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் ஒரு பெரிய போட்டியே நடக்கும்னு தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான முக்கியமான நாடுகளோட தேர்தல்கள் நடக்க இருப்பதை ஒட்டி மைக்ரோசாஃப்ட் ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. என்ன வார்னிங்னா, நடக்க இருக்க இந்த நாடுகளோட தேர்தல்கள்ல சீனா ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டை சோசியல் மீடியாவில் பரப்ப வாய்ப்பு இருக்கணும். அப்படி செய்வதன் மூலமா இந்த எலெக்ஷன்ஸை ஓரளவுக்கு மேனிபுலேட் செய்ய வாய்ப்பு இருப்பதா ஒரு வார்னிங்கை கொடுத்திருக்காங்க. இது ஒரு கன்சர்னிங்கான விஷயமா பார்க்கப்படுது. சரி, சீனா இதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரியான ஒரு செயல்ல ஈடுபடுவதா சொல்றாங்கன்னா, சீனா தங்களோட இருப்ப உலக நாடுகள் நடுவுல அழுத்தமா பதிவு செய்ய முடிவு பண்ணி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியா கடந்த காலங்கள்ல இருந்து செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. உதாரணத்துக்கு, ஒரு நாடுனால திரும்ப கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய பொருளாதார உதவியை செய்வது, இத மேக்சிமம் பணமா கொடுக்க மாட்டாங்க, அந்த நாட்டோட உள்கட்டமைப்பை மேம்படுத்தி கொடுக்கிறது. உதாரணத்துக்கு இலங்கையில பாத்தீங்கன்னா ரொம்பவே மாடர்னான ஒரு ஹார்பரை கட்டி தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம மானிட்டரி ஹெல்ப்பும் செஞ்சிருக்காங்க போல. அதே மாதிரி பாகிஸ்தானுக்குன்னு பார்த்தா அங்க எலக்ட்ரிசிட்டி உருவாக்குவதற்கான ஒரு கட்டமைப்பையும் மானிட்டரி ஃபண்டிங்கையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஆப்பிரிக்க நாடுகள்லயும் பல நாடுகளுக்கு இவங்க உதவி செஞ்சிருக்காங்க. அதுவும் இந்த உதவிகள் எல்லாம் கடனா தான் செய்யப்பட்டுச்சுன்றது முக்கியமான விஷயம். இந்த நாடுகளால எல்லாம் சீனாவில இருந்து வாங்கின அந்த கடனை அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்கவே முடியாதுன்றது அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் இந்த உதவியெல்லாம் செஞ்சு அவங்களோட டெப்ட் ட்ராப்குள்ள சிக்க வச்சாங்க சீனா. இதையெல்லாம் எதுக்கு பண்ணாங்கன்னா, இந்த நாடுகளை எல்லாம் சீனா தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே வச்சுக்கிறதுக்காக தான். முன்ன அமெரிக்கா இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி செஞ்சுதான் பல காலம் அவங்க டாமினன்ட் ஃபோர்ஸாவே இருந்தாங்க. பட் இப்போ அமெரிக்காவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருப்பதால அதை அவங்க பண்றது ரொம்பவே குறைஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். இப்படி செஞ்சா ஏழ்மை நிலையில இருக்க நாடுகளையும் சின்ன சின்ன நாடுகளையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் தான். ஆனா யூஎஸ் மாதிரியான, இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை இந்த மாதிரி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமானா கண்டிப்பா முடியாது. இதுல முதல்ல அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்துல அமெரிக்கா சீனாவில இருந்து தான் பல விஷயங்களை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸே கூட சீனாவில் தான் அதிகமா தயாரிக்கப்படும். அண்ட் சமீபத்தில் தான் இந்தியாவில் ஆப்பிள் போன்ஸை அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பொருட்கள் சீனாவில் இருந்து அதுவும் கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கவும் ப்ராபப்ளி அதை எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. இதனால யூஎஸோட ஹோம் க்ரோன் கம்பெனிஸோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சது. இதனால எக்கனாமிக்கலி யூஎஸ் பிரச்சனைகளையும் சந்திக்க ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஆர்மி போர்சஸ்லயும் சீனா யூஎஸ்க்கு சவால் விடுற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. இதனால யூஎஸ் சைனா ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சது. அப்போ இருந்தே சீனாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை யூஎஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். சீனாவில இருந்து இம்போர்ட் செய்யப்பட்டு இருந்த பல்வேறு விஷயங்கள் இந்தியா மாதிரியான நாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க யூஎஸ்.
ஏன் சீனாவுல ஃபேக்டரிஸை வச்சிருந்த யூஎஸ் பேஸ்ட் கம்பெனிஸே வேற நாடுகளுக்கு ஷிஃப்ட் ஆக போவதா அறிவிக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பக்கம்னா பொலிட்டிக்கலாவும் சீனாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்தாங்க யூஎஸ். அதுவும் முக்கியமா தைவான் விஷயத்துல. இதெல்லாம் யூஎஸ் சார்ந்து நடந்த இல்ல நடக்கிற பிரச்சனைகள்னு சொல்லலாம். அடுத்து நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா நமக்கும் சீனாவுக்கும் பல விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணு எல்லை பிரச்சனை. இது மட்டும் இல்லாம இந்தியாவை சுத்தி இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகளையும் சீனா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது டெப் டிராப்புக்குள்ள சிக்க வச்சிருக்காங்க. இப்படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அரசியல் ரீதியிலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. அடுத்து தென்கொரியாவுக்கு எதிரான சீனாவோட நிலைப்பாட்டுக்கு காரணம் நார்த் கொரியா. சரி, இந்த பிரச்சனைக்கும் தேர்தல்களுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒருவேளை நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல இந்த நாடுகள்ல சீனாவுக்கு எதிரான ஸ்டாண்டை எடுக்கக்கூடிய ஒரு லீடர் தேர்ந்தெடுக்கப்பட்டா அது அவங்களோட ஃபியூச்சர் கோல்ஸை கண்டிப்பா பாதிக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு லீடர் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சீனா அவங்களோட சைபர் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் நார்த் கொரியாவோட சைபர் இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாகவும் தேர்தல் நடக்கக்கூடிய நாடுகளோட சோசியல் மீடியாவில் அந்த மாதிரியான வலுவான நபர்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஏஐ ஜெனரேட்டட் மிஸ்இன்ஃபர்மேஷனை டம்ப் பண்ண வாய்ப்பு இருப்பதா மைக்ரோசாஃப்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க. இதனால பெரிய அளவுல ஒன்றும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு கிடையாது தான். பட் இதையும் சிலர் நம்புவதற்கு வாய்ப்புகள் இல்லாம இல்ல. அந்த ஒரு காரணத்துக்காகவும் சீனா இந்த வேலையில ஈடுபடுவதாகவும் சொல்லப்படுது. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்தை இவங்க இங்க மட்டுமே செய்ய பிளான் பண்ண கிடையாது. தைவான்ல நடந்து முடிஞ்ச தேர்தல்ல ஒரு பெரிய குழப்பத்தையே ஏற்படுத்த பார்த்தாங்க. சைனா தைவான் விவகாரம் பல காலமா போயிட்டு இருக்க ஒண்ணு. நீங்க ரெகுலரா நியூஸ் பாக்குற ஒரு நபரா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சீனா தைவானை தங்களோட நாட்டின் ஒரு பகுதியா தான் குறிப்பிடுறாங்க. ஆனா தைவான் இல்ல, நாங்க ஒரு தனி நாடுதான் சொல்றாங்க. இப்படி இருக்க நிலையில பொலிட்டிக்கலி எப்படியாவது தைவானை தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வர பல வழிகளையும் முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க சைனா. இதுல கடந்த ஜனவரி மாசம் தைவான்ல ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கு. அதுல சீனா ஆதரவு நிலையை எடுக்கக்கூடிய கொண்ட ஒருவரும் தைவான் தனியா இருக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாட்டை கொண்டவரும் போட்டி போட்டிருக்காங்க. அந்த சமயத்துல வேணும்னே ப்ரோ தைவான் கேண்டிடேட்க்கு எதிராக பல்வேறு மீம்ஸையும் மிஸ்இன்ஃபர்மேஷனையும் தைவான் சோசியல் மீடியாவில் டம்ப் பண்ணியிருக்காங்க சீனா. பட் தைவான் ஃபேக்ட் செக்கிங் யூனிட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி வெளியான ஆயிரக்கணக்கான மீம்ஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷனை எல்லாம் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்தே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தாய்வான் மக்களுமே ஆன்டி சைனீஸ் மைண்ட் செட்ல இருப்பதால இது அங்க எடுபடாம போயிருக்கு. கடைசியா ப்ரோ தைவான் ஸ்டாண்ட கொண்ட கேண்டிடேட் தான் தைவான்ல அதிபராயிருக்காரு. இந்த செயல்களுக்காக சீனாவால நேரடியா குற்றம் சொல்ல முடியாது. பிகாஸ் சீனாவோட கவர்மெண்ட்னால இந்த ஒரு செயல் நேரடியா செய்யப்பட கிடையாது. அதுக்கு மாறா சீனாவிலையும் வடகொரியாவிலையும் செயல்பட்டு வரக்கூடிய ஹேக்கிங் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமா தான் இவை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. சோ சீனா மேல குற்றம் சொன்னாலும், சீனா தான் இதையெல்லாம் செய்யுதுன்னு தெரிஞ்சாலும் சீனாவுக்கு எதிராக எந்த விதமான உறுதியான நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்றது தான் இங்க பிரச்சனையே. இதே மாதிரியான பிரச்சனைகள் தான் இந்த வருஷம் தேர்தல் நடக்கக்கூடிய நாடுகள்லையும் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்குன்னு மைக்ரோசாஃப்ட் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.